அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி. எது நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தோமோ அதுவும் நடந்துவிட்டது. அமெரிக்கா ஈரானின் அணு மையங்கள் மீது, அதாவது ஃபோர்டோ, ஃபர்ஹான்ஸ், இஸ்டஃபான்ஸ் என்ற 3 அணு ஆயுதங்கள் மீது தனது GBU-57 என்னும் பங்கர் பஸ்டர் பாம்பை, அதாவது பதுங்கு குழிகளுக்குள் சென்று அந்த இடங்களை அழிக்கக்கூடிய குண்டுகளை வீசியிருப்பதாக நமது செய்திகளில் படிக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஈரான் பிரைம் மினிஸ்டர் பெசஸ்கி அவரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய ஈரானின் மையமும் உலக மையமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஆனால் IAEA, அதாவது உலக அணு ஆயுதத்திற்கான அமைப்பு உடனடியாக அந்த இடங்களில் பெரிய கதிர்வீச்சு பாதிப்புகள் இல்லை, கண்டாமினேஷன் இல்லை என்ற செய்தியையும் தெரிவித்திருக்கிறது. உடனடி விளைவாக ஈரான் ஹோர்மூஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. சிலர் கேட்பார்கள், ஏன் பலர் கேட்பார்கள், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெற்றால் எங்களுக்கு என்ன கவலை என்று கேட்பார்கள். ஹோர்மூஸ் ஜலசந்தி என்பது உலகில் கச்சா எண்ணெயில் 20% அந்த கடல் வழியாகத்தான், அந்த ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது, ஈரானிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் 40% கச்சா எண்ணெயுடைய போக்குவரத்து அதில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடி விளைவு, இன்று கச்சா எண்ணெயுடைய விலை பேரலுக்கு 2.2% உயர்ந்து $79 ஆகியிருப்பதாக கூறுகிறார்கள். உடனடி விளைவு இது. கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து அப்படின்னா பெட்ரோலுடைய விலை உயரும், டீசலுடைய விலை உயரும், காய்கறிகளுடைய விலை உயரும், அத்தியாவசிய பொருள்களுடைய விலை உயரும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் தான் தொடர்ச்சியாக போர் என்பது கடைசியாக மட்டுமல்ல, அடிப்படையிலும் கூட, ஆரம்பத்திலும் கூட உலகில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லூர் என்று தொடர்ச்சியாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாததல்ல, இந்த அரசியலை தொடர்ச்சியாக கவனித்து வந்திருந்தால் இந்த அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கப் போகிறதோ என்று மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அவர்கள் ரஷ்யாவை நோக்கி